இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் மசாலா பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சுட்டது. ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு இது பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே கடல் பாசி, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது லைட்டாக பொரிஞ்சு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண 2 மீடியம் வெங்காயம், 2 பச்சை மிளகாவையும் கீரி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கலாம். எங்கள் ஊரில் இப்போல்லாம் இதை மாதிரி தராங்க சிக்கனை. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நடுவில் கரண்ட் வேறு போயிடுச்சு. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்மளோட சிக்கனை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு 1.5 தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்து அது ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக பெப்பரும் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா செம்மையாக இருக்கும்.